Hi student, நம்ம இந்த வீடியோவில் CBSE class 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான 2 mark கொஸ்டின் இந்த இயர் சாம்பிள் பேப்பர்லேருந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி செக்ஷன் ஏ நம்ம சேனல் அவைலபிளாக இருக்குது, தேவைப்பட்ட ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. செக்ஷன் பியில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இஃப் cot inverse of 3x plus 5 is greater than pi by 4 then find the range value of x அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட எக்ஸோட ரேஞ்ச் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இங்கே இருக்கிற காட் இன்வர்ஸ் ஃபங்க்ஷனை அந்த பக்கம் எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ அது காட் இன்வர்ஸ்ன்றது அந்த சைட் போகும்போது காட் அப்படின்னு கன்வெர்ட் ஆகிடும். ஆனால் நடுவில் ஈக்குவல்ட்டி கொடுக்கல, அவங்க ஒரு இன்இக்வாலிட்டி கொடுத்துருக்காங்க. லெஸ்ஸர் தென் கிரேட்டர் தென்லாம் நம்ம இன்இக்வாலிட்டின்னு சொல்லுவோம். இன்இக்வாலிட்டி சால்விங்கில் பேசிக் என்ன அப்படின்னா ஒரு நெகட்டிவ் நம்பரால் மல்டிப்ளோ டிவைடாக பண்ணும்போது இன்இக்வாலிட்டி வந்து டேர்ன் ஆகிடும். காட் இன்வர்ஸ் அப்படின்றது ஒரு டிக்ரீசிங் ஃபங்க்ஷனாக இருக்கிறதுனால இந்த கிரேட்டர் தென் அப்படின்ற சிம்பிள் லெஸ் தென்னு மாறிடும் காட்டை நம்ம அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகும்போது. அப்போ இது வந்து காட் பை பை 4 அப்படின்னு கிடைக்கும். காட் பை பை 4னா காட் வந்து 45 டிகிரி. ஸோ டிக்ரீசிங் ஃபங்க்ஷனால இந்த இன்இக்வாலிட்டி வந்து டேர்ன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து காட் பை பை 4னா 45ன்னு அர்த்தம். காட் 45 டிகிரியோட டேபிள் வேல்யூ 1, tan 45 1, காட் 45 1 தான். ஸோ நம்ம இதை எழுதிக்கலாம் 3x + 5 லெஸ் தென் 1ன்ட்டு. ஸோ இன்இக்வாலிட்டி சால்வ் பண்ண போகிறோம். எக்ஸ் தான் நமக்கு வேணும். இங்கே இருக்கிற +5 அந்த சைடு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு யோசிக்கணும். இல்லை ரெண்டு பக்கமும் பேலன்சிங் பண்ணணும். இந்த பக்கம் ஒரு -5, இந்த பக்கம் ஒரு -5ன்னு போட்டால் இது கட் ஆகிடும். அப்போ 3x is less than -4 அப்படின்னு கிடைக்குது. ஸோ ரெண்டு பக்கமும் டிவைடட் பை 3 பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஒரு டிவைடட் பை 3, இங்கே ஒரு டிவைடட் பை 3, இந்த 3 கேன்சல் ஆகிடும். அப்போ x is less than -4/3 அப்படின்னு கிடைக்குது. அப்போ -4/3 விட ஸ்மால் நம்பர் தான் என்னோட எக்ஸ் வேல்யூவாக இருக்கணும் அப்படின்றதான் உங்களோட ஆன்சர். நம்மளுக்கு கொஸ்டினில் கேட்டிருக்கிறது வந்து ரேஞ்ச் தான். ஸோ தேர்ஃபோர் என்னோட எக்ஸ் வந்து மஸ்ட் பிலாங்ஸ் டு -4 விட சின்ன நம்பர்னா -∞ வரைக்கும் வரலாம். -4,3 இதுதான் நம்மளோட சரியான வழி. இங்கே ஈக்குவல் டு சிம்பிள் இல்லாததுனால நம்ம இங்கே ஓப்பன் ப்ராக்கெட் போட்டிருக்கோம். இது கீழே ஒரு ஈக்குவல் டு சிம்பிள் போட்டிருந்தாங்கன்னா க்ளோஸ்ட் ப்ராக்கெட் போட்டிருந்தப்போ. ஸோ இதுதான் நம்ம ஃபைனல் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 22 பார்க்கலாம். The cost in rupees of producing x items in a factory each day is given by C of x வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ கொஸ்டினில் என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா ஃபைண்ட் த மார்ஜினல் காஸ்ட் வென் 150 ஐட்டம்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது மார்ஜினல் காஸ்ட்டை கண்டுபிடிக்கணும். இதை நம்ம ஆக்சுவலாக எம்சி அப்படின்னு சொல்லுவோம். மார்ஜினல் காஸ்ட்டை வந்து காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் சி ஆஃப் எக்ஸ் அப்படின்றது தான் நம்மளோட மார்ஜினல் காஸ்ட்டோட ஃபைனல் வேல்யூ. இது உங்களோட புக் கொஸ்டின் தான். ஸோ சி ஆஃப் எக்ஸை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது மார்ஜினல் காஸ்ட். ஸோ மார்ஜினல் காஸ்ட்டை கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ எம்சி இஸ் ஈக்குவல் டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் போதும். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்க போகிறோம். 0.00013ன்றது ஒரு கோஎஃபிஷியன்ட், அது அப்படியே தான் இருக்கும். இப்போ எக்ஸ் கியூபை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 3x² கிடச்சிருக்கும் உங்களுக்கு. ப்ளஸ் இங்கே பண்ணும்போது 0.002ன்றது அப்படியே இருக்கும். x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x ப்ளஸ் 5xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 5 × 1ன்னு கிடச்சிரும். 2200 கான்ஸ்டன்ட். இது கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளோட ஆன்சர் வந்து 0. ஸோ எழுதிட்டோம் நம்ம. இப்போ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா வென் 150 ஐட்டம்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ன்றது தான் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ். அப்போ இங்கே எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கும் அந்த இடத்துல என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்னா 150ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைனல் ஆன்சர் கேட்டிருக்காங்க. ஸோ அட் x is equal to 150 எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கும் அங்கெல்லாம் 150ன்னு எழுதிக்கோங்க. 0.00013 உள்ள 3 × 150² எழுதியிருக்கணும். ப்ளஸ் 0.002 2 × 150 ப்ளஸ் 5 1s are 5. இங்கே எக்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ 5 மட்டும் அப்படியே வந்திருக்கும். ஸோ இதை அப்படியே மல்டிபிள் பண்ணிகிட்டே போயிடலாம். ஃபஸ்ட்டு இது வந்து 3 150 ஸ்கொயர் பண்ணால் 15 ஸ்கொயர் பண்ணும்போது 225 வரும். 0 வந்து ஸ்கொயர் பண்ணும்போது 00 கிடச்சிருக்கும் உங்களுக்கு. இது 0.002 150 2 மல்டிபிள் பண்ணால் நமக்கு 300. இங்கே ஒரு ப்ளஸ் 5ன்ற டேர்ம் இருக்குது. ஸோ இங்கே ஃபஸ்ட் 3ல் மல்டிபிள் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இவங்க இதை மல்டிபிள் பண்ணுறது ஆக்சுவலாக ஈஸி தான். 39 225 மல்டிபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 0 இன்க்ளூட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் டாட் வைங்க, இந்த மாதிரி கிடச்சிரும். ஸோ இங்கேயுமே 2 3s are 6 தான். இங்கே 2 0 இருக்கிறதுனால நம்ம 600 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ டெசிமல் வைக்கும்போது இந்த நம்பரில் மட்டும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 நம்பர் இருக்குது. அப்போ பின்னாடி இருந்த 3 நம்பருக்கு அப்புறம் டாட் வச்சிருக்கணும். அப்போ 0.6 அப்படின்னு கிடச்சிருக்கும். இங்கே 5 இருக்குது. ஸோ எல்லாத்தையும் இந்த மாதிரி ஆட் பண்ணிடலாம். டெசிமல் நம்பரில் பாயிண்ட்டை நேராக வச்சு எழுதி ஆட் பண்ணுங்கள். 14.375ன்றது உங்களோட கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 23 பார்க்கலாம். ஃபைண்ட் த டெரிவேட்டிவ் ஆஃப் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு log x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி 2 டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்டேஷன் கேட்டாங்கன்னா இதுக்கு வந்து ஒரு வேரியபிளும் இதை ஒரு வேரியபிளாகவும் எடுத்துக்கோங்க. ஸோ u is equal to tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்னும் v is equal to log xனும் எடுத்திருக்கேன். log x இருக்கிறதுனால நெகட்டிவ் வேல்யூ வராதுன்றதுனால இங்கே வந்து எக்ஸ் வந்து பிலாங்ஸ் டு 1 to infinity எழுதி காமிச்சிருக்காங்க. இப்போ இது u இது v இருந்தால் இப்போ உங்கள் கொஸ்டினுக்கு வரலாம். இது u இது v. அப்போ என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த டெரிவேட்டிவ் ஆஃப் u வித் ரெஸ்பெக்ட் டு vன்னு கேட்டிருக்காங்க.
அப்போ du by dv தான் உங்களோட கொஸ்டின். இதுதான் கேட்டிருக்காங்க. uவும் in terms of xல இருக்குது, vயும் in terms of xல இருக்குது. அதனால் நம்ம என்ன தான் பண்ணணும்னா differentiate with respect to x பண்ணணும். differentiate with respect to x. அதான் அந்த பேராமெட்ரிக் ஃபார்மில் நம்ம ரிமூவ் பண்ணுவோம்ல அந்த பேட்டர்ன் இது. ரெண்டு பேரையும் வித் டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணும்போது முதல்ல இங்கே u இருக்குது, யூவை பண்ணால் du by dx. ஏன்னா வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுறோம், இங்கே u இருக்கிறதுனால tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1 by 1 plus x squared அப்படின்னு கிடைக்கும். எக்ஸை பண்ணால் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் 1 தான், அதை நம்ம எழுத தேவையில்லை. இங்கே v இருக்குது, டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணால் dv by dx, log xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 by x அப்படின்னு கிடச்சிருக்கும். இப்போ கொஸ்டினுக்கு வரலாம். கொஸ்டினில் du by dv கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ண முடியும்னா du by dxோட வேல்யூவை dv by dxால் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு கிடச்சிரும். du by dxக்கு நம்ம என்ன கிடச்சிருக்கு, 1 by 1 plus x squared அப்படின்னு கிடச்சிது. dv by dx வந்து 1 by x தான். ஸோ கீழே வந்து 1 by x இருக்குது. நியூமரேட்டரில் இருக்க ஃப்ராக்ஷன் அப்படியே வச்சுக்கலாம். டினாமினேட்டரில் இருக்க 1 by xை மேலே எடுத்துகிட்டு போனோம்னா இந்த மாதிரி வரும். ஸோ இதை மல்டிபிள் பண்ணால் x into 1x 1 plus x squared. இதுதான் நம்மளோட ஃபைனல் வேல்யூ, அதாவது du by dvயோட ஃபைனல் ஆன்சர். 23யோட ஆர் ஆப்ஷன் பார்க்கலாம். டிஃபரன்ஷியேட் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் வந்து காஸ் எக்ஸ் த பவர் எக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ கீழே வந்து ஃபங்க்ஷன், மேலே இருக்கிற எக்ஸுமே வந்து ஒரு அல்ஜிபிரிக் ஃபங்க்ஷன் தான். இப்படி பவர்லேயும் ஃபங்க்ஷன் இருந்ததுன்னா செம்ம டேரெக்டாக நம்மளால் என்ன பண்ண முடியாது, டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம்னா முதல்ல ரெண்டு பக்கமும் லாக் எடுத்துக்க போகிறோம். ஸோ டேக் லாக் ஆன் போத் சைட், ரெண்டு பக்கமும் லாக் எடுத்துக்கலாம். அப்போ இந்த ஒய்ன்றதை நம்ம என்னென்னு எழுதிக்க முடியும்னா லாக் ஒய் ஈக்குவல் டு இது லாக் ஆஃப் cos x the whole power x அப்படின்னு எழுதிக்கலாம். எப்போவுமே லாக் ஃபங்க்ஷனில் பவர் இருந்ததுன்னா அந்த பவர் எடுத்துகிட்டு வந்து நம்மளால் ஃப்ரண்ட்டில் எழுதிக்க முடியும். அதாவது இப்போ லாக் ஆஃப் a பவர் b அப்படின்னு இருந்துச்சுன்னா பியை ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு போய் b இன்ட்டு லாக் a அப்படின்னு எழுதுறது லாகோட ஒரு பேசிக் ரூல். அந்த மாதிரி இந்த எக்ஸை முன்னாடி எடுத்துகிட்டு போய்க்கலாம். அப்போ லாக் y is equal to x multiple by log of cos x அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ இதை தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் தான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், இது வந்து எக்ஸ் இன்ட்டு லாக் ஆஃப் காஸ் எக்ஸ் இருக்குது. அப்போ இதை பார்க்க u இன்ட்டு v மாதிரி இருக்குது. அப்போ யூவும் வியும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது uv டேஷ் வேணும் அப்படின்னா முதல்ல u டேஷ் அப்புறம் v ப்ளஸ் u v டேஷ் அப்படின்னு எழுதணும். இதுதான் பேசிக் ஃபார்முலா. இப்போ கொஸ்டினில் யூக்கு பதிலாக கொஸ்டினில் என்ன இருக்குது, எக்ஸ் இருக்குது. விக்கு பதிலாக கொஸ்டினில் லாக் ஆஃப் காஸ் எக்ஸ் இருக்குது. இப்படி எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு u டேஷ் அப்படின்றது எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 வரும், ஏன்னா வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் தான் நம்ம பண்ணுறோம். வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது v டேஷ், இது முதல்ல பார்க்க லாக் எக்ஸ் மாதிரி இருக்குது. லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 by x வரும். இப்போ 1 by cos xன்னு எழுதணும். திருப்பியும் cos xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் sin x அப்படின்னு கிடைக்கும். இப்போ மைனஸ் sin xன்னு எழுதிக்கலாம். அப்போ sin x by cos xன்னு வருது. sin x by cos xன்றது tan x, மைனஸ் இருந்ததுனால மைனஸ் tan x அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த ரூலில் அப்ளை பண்ணிக்க போகிறோம். இப்போ log y டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 by y வரும். திருப்பி ஒய்யை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நமக்கு ஒரு dy by dx கிடைக்கும். அதையும் எழுதணும். இப்போ இதை uவியில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். முதல்ல u டேஷும் வியும் எழுதணும். u dash வந்து 1, v வந்து log of cos x. அப்போ 1 into log of cos x, log of cos xன்னு எழுதிக்கலாம். ப்ளஸ் u into v dashன்னு எழுதணும். u வந்து உங்களோட x, v dash வந்து மைனஸ் tan x, அதனால இங்கே மைனஸ் tan x அப்படின்னு எழுதிக்கலாம். கொஸ்டினில் ஆக்சுவலாக ஒய்ன்ற டேர்மே கிடையாது. ஒய்ன்றது நம்மளோட அசம்ஷன் தான். இப்போ நம்மளோட ஃபைனல் ஆன்சரில் ஒய் வந்து இருக்கக்கூடாது, ரிமூவ் பண்ணிடணும். டிவைடில் இருக்க ஒய் அந்த பக்கம் முதல்ல எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அங்கே எடுத்துகிட்டு வரும்போது டிவைடில் இருக்க ஒய் இங்கே வந்து மல்டிபிள் ஆகிடும். அப்போ ஒய் மல்டிபிள் பை நம்மளோட வேல்யூ லாக் ஆஃப் காஸ் எக்ஸ், இதை மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் எக்ஸ் இன்ட்டு டேன் எக்ஸ் அப்படின்னு கிடச்சிருக்கும். இதை எழுதிக்கலாம். ஒய்யோட வேல்யூ நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம், காஸ் எக்ஸ் த ஹோல் பார் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். அப்போ காஸ் எக்ஸ் த ஹோல் பார் எக்ஸ் மல்டிபிள் பை இந்த ப்ராக்கெட் அப்படியே எழுதிக்கோங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கொஸ்டினோட கரெக்டான டிஃப்ரென்ஷியேஷன் வேல்யூ. இப்போ 24th ஏ கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ வெக்டர் ஏ பி சி 3 வெக்டர் கொடுத்துருக்காங்க. சச் தட் b வெக்டர் ப்ளஸ் லாம்டா டைம் சி வெக்டர் இஸ் பர்பண்டிகுலர் டு ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது b வெக்டர் ப்ளஸ் லாம்டா டைம் சி வெக்டர் இவங்களை ஆட் பண்ண கிடைக்கிற வெக்டர் வந்து பர்பண்டிகுலர் டு ஏ வெக்டராக இருந்ததுன்னா இதோட லாம்டாவை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேசிக் கண்டிஷன், ரெண்டு பேர் வந்து பர்பண்டிகுலராக இருக்காங்க அப்படின்னா அவங்களோட டாட் ப்ராடக்ட் டெஃபினட்டாக 0 ஆகிடும். அப்போ b வெக்டர் ப்ளஸ் லாம்டா டைம் சி வெக்டரையும் டாட் ஏ வெக்டரும் நம்ம கண்டுபிடிச்சா இதோட ஆன்சர் 0. ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். b ப்ளஸ் லாம்டா சி முதல்ல நம்ம எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ b ப்ளஸ் லாம்டா சியில் b வெக்டர் கொஸ்டின்லேருந்து அப்படியே காப்பி பண்ணியாச்சு. லாம்டா டைம் சி வெக்டர்னா சி வெக்டரில் இருக்க எல்லா காம்பனன்ட் கூட ஒரு லாம்டா போடணும். அப்போ 3 லாம்டா ஐ லாம்டா ஜே அப்படின்னு எழுதிக்கோங்க. எழுதிட்டு இப்போ இந்த ஐயும் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது ஐயை நம்ம காமனாக எடுத்துக்கலாம். ஐயை காமனாக எடுத்துட்டோம்னா இந்த இடத்துல -1 இருக்கும், இவங்க கூட +3 லாம்டா இருக்கும். அடுத்து வந்து ஜே, இங்கே வந்து +2 இருக்குது, இங்கே ப்ளஸ் லாம்டா இருக்குது.
அப்போ 2 + lambda டைம்ஸ் ஜே அப்படின்னு எழுதிடலாம். 2 + lambda டைம்ஸ் ஜே. கே வந்து இங்கே மட்டும் தான் இருக்குது. அப்போ இந்த கேவை எடுத்து அப்படியே எழுதிக்கலாம். இங்கே இப்படி கேப் போட்டுருங்க. ஸோ இது கண்டுபிடிச்சாச்சு ஐஜேகேயில். ஏ வெக்டர் அப்படியே டேரெக்டாக எடுத்துக்க சொல்லியிருக்காங்க, எடுத்துகிட்டு. இப்போ இவங்க 2 பேருக்கு என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா டாட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ டாட்ன்றது இங்கே இருக்கிற ஐ காம்பனண்ட்டும் இங்கே இருக்க ஐ காம்பனண்ட்டை மட்டும் தான் மல்டிபிள் பண்ணுவோம். அப்புறம் ஜே கே மட்டும் மல்டிபிள் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா ஐயை கொண்டு போய் ஜே கூடயோ கே கூடயோ டாட் பண்ணோன்னா நமக்கு அந்த வேல்யூ 0 ஆகிடும். அதனால அதை நம்ம பண்ண தேவையில்லை. ஸோ இதை டாட் ப்ராடக்ட் இப்படி எழுதிக்கலாம். பி ப்ளஸ் லாம்டாஸையும் ஏயும் டாட் பண்ண போகிறோம். இங்கே இருக்கிற ஐ காம்பனண்ட்டும் இங்கே இருக்கிற ஐயும் எடுத்துக்கலாம். இங்கே ஐயில் வந்து 2 இருக்குது, அங்கே -1 + 3 lambda அவங்க மல்டிப்ளை ஆகிடுவாங்க. இந்த ஐ வந்து மற்றவங்க கூட மல்டிபிள் ஆகும் 0 ஆகிடும். அதனால் அதை நம்ம பண்ண தேவையில்லை. இங்கே இருக்கிற ஜே காம்பனண்ட்டும் இங்கே இருக்கிற ஜேயும் மல்டிபிள் பண்ணணும். இங்கே ஜேயில் 2 இருக்குது, அங்கே 2 + lambda இருக்குது. அடுத்து கே, இங்கே 1 இருக்குது, இங்கே 3 இருக்குது. 1 3s are 3 அப்படின்னு எழுதிக்கலாம். டாட் ப்ராடக்ட் டெஃபினட்டாக 0 தான். அவங்க பர்பண்டிகுலர்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 உள்ளே எடுத்துகிட்டு போனால் 2 × -1 -2 2 3s are இது வந்து 6 lambdaன்னு கிடச்சிரும். இங்கே 2 2s are 4 2 × lambda 2 lambdaன்னு கிடச்சிருக்கும். இங்கே வந்து +3 = 0. ஸோ லைக் டேர்ம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து 6 lambda ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது 8 lambdaன்னு கிடச்சிருக்கும். நம்பர்ஸ்ன்னு பார்க்கும்போது இங்கே ஒரு 4 இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது, 7, இங்கே ஒரு -2 இருக்குது. 7லேருந்து 2 மைனஸ் பண்ணால் நமக்கு +5ன்னு கிடைக்கும். இங்கே =0. +5 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் -5 ஆகும். மல்டிபிள் இருக்க 8 அங்கே போனால் டிவைட் ஆகும். அப்போ லாம்டா = -8 5/8 அப்படின்றத உங்களோட கரெக்டான ஆன்சர். லாம்டா தான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. இப்போ 24ல் ஆப்ஷன் பி பார்க்கலாம். இதில் எ பர்சன் ஸ்டாண்டிங் அட் த பாயிண்ட் 0 0 0னா இது வந்து ஆரிஜினில் நிற்கிறாங்க. இஸ் வாட்சிங் ஏரோப்ளேன் விச் இஸ் அட் த கோஆர்டினேட் இந்த ஏன்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அட் த சேம் டைம் ஹி saw the bird at the coordinate பின்ற ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. தி ஆங்கிள் find the angle which BA vector make with x axis y axis z axis. கொஸ்டின் தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக அது ரொம்ப ஈஸி. ஆரிஜின்லேருந்து ஏவையும் ஆரிஜின்லேருந்து பியையும் பார்க்குறாங்கன்னா ஆக்சுவலாக இதோட பொசிஷன் வெக்டர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள். ஆரிஜின்லேருந்து இப்போ OA வெக்டர் அப்படின்றது வந்து ஏலேருந்து இந்த O மைனஸ் பண்ணோன்னா அதே வெக்டர் தான் நமக்கு திரும்பி வரும். அப்போ OAன்றதை நம்ம டேரெக்டாக நம்ம எழுதிக்கலாம். எப்படி எழுதணும்னா 4i + 0j + 3k அப்படின்னு எழுதிக்கலாம். இதான் நம்மளோட OA வெக்டர். ஏன்னா ஆரிஜின்லேருந்து பார்க்குறாங்க. ஸோ 0 மைனஸ் பண்ணால் அதே தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளோட OA வெக்டர், நம்ம எழுதிட்டோம். அதே மாதிரி OB வெக்டர் இந்த ஓலேருந்து அந்த பேர்டை பார்க்குறாங்க, அப்போவும் அதே தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஆரிஜின்லேருந்து பார்த்தா அதே பொசிஷன் தான். ஸோ 0i + 0j + 1k அப்படின்றது. இப்போ உங்களுக்கு கேட்குறது என்ன அப்படின்னா BA வெக்டர் நம்ம கண்டுபிடிச்சோன்னா அவங்க XYZ ஆக்சிஸோட என்ன ஆங்கிள் மேக் பண்ணுவாங்க கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல BA வெக்டர் நம்ம கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். BA வெக்டர் அப்படின்னா இப்போ இது வந்து இனிஷியல் இது டெர்மினல் அப்படின்னு அர்த்தம். எப்போவுமே டெர்மினல்லேருந்து தான் இனிஷியலை மைனஸ் பண்ணோம். அப்போ OAலேருந்து தான் நம்ம OBயை சப்ட்ராக்ட் பண்ணி எழுதணும். OAக்கு நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது வந்து 4i + 3k, j வந்து 0ன்றதுனால அதை நம்ம எழுதணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி OBயில் இவங்க 2 பேரும் 0, k மட்டும் தான் இருக்குது. அப்போ k மட்டும் நம்ம இப்படி எழுதிக்கலாம். ஸோ இதை சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது i வந்து 1 தான் இருக்குது, அப்படியே வந்துடும். 3kலேருந்து -1k சப்ட்ராக்ட் பண்ணும்போது 2k அப்படின்னு கிடைக்குது. ஸோ இது புரிஞ்சுக்கிறதுக்கு பேசிக்காக ஒரு விஷயம் பாருங்கள். நம்மக்கிட்ட ஒரு வெக்டர் இருக்குது. இப்போ xi yj zk அப்படின்றது நம்மளோட வெக்டர்னு வச்சுக்கோங்களேன். இந்த வெக்டர் வந்து x ஆக்சிஸ் y ஆக்சிஸ் z ஆக்சிஸ் கூட எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணுது அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா தி ஆங்கிள் மேட் வித் த 3 ஆக்சிஸ் வந்து ஆல்ஃபா பீட்டா காமா அப்படின்னு எழுதிக்கோங்க. இப்போ காஸ் ஆல்ஃபா அப்படின்றது உங்களோட பேசிக் ஃபார்முலா என்னென்னா இங்கே எக்ஸோட காம்பனண்ட் யாருன்னா எக்ஸை நான் எழுதியிருக்கேன். இப்போ x √(x² + y² + z²) இதை நம்ம r அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். அதுமாதிரி காஸ் பீட்டா வேணும் அப்படின்னா y அதே டினாமினேட்டர், காஸ் காமா வேணும்னா z அதே டினாமினேட்டர். அதான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். இப்போ இந்த வெக்டர் இந்த BA வெக்டரோட 3 ஆக்சிஸ் கூட ஃபார்ம் ஆகிற ஆங்கிள் தானே கேட்டிருக்காங்க. அப்போ இந்த காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா காஸ் காமா தான் உங்களுக்கு கேட்குறாங்க. அப்போது ஸோ நம்ம இந்த BA வெக்டருக்கு காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா காஸ் காமா கண்டுபிடிச்சா நம்ம ஆன்சர் முடிச்சிடலாம். அப்போ காஸ் ஆல்ஃபா = ஆல்ஃபான்றது வந்து ஐயோட காம்பனண்ட் எடுக்கணும். இங்கே ஐயோட காம்பனண்ட் யார் 4. அப்போ டிவைடட் பை √4² + 2². நாங்கள் ஜே இல்லை, அப்போ இதை மட்டும் நம்ம கம்ப்ளீட் பண்ணால் போதும். மேலே 4 இருக்குது. டினாமினேட்டரில் 4 ஸ்கொயர் பண்ணால் 16, 2 ஸ்கொயர் பண்ணால் 4. இப்போ 4 டிவைடட் பை √20 அப்படின்னு கிடச்சிருக்கு. 20 வந்து நம்ம 4 5s are அப்படின்னு கூட நம்ம எழுதிக்க முடியும். 4 5s are அப்படின்னு எழுதிட்டோம்னா 4லேருந்து ஒரு 2 வெளில வந்துடும். இங்கே வந்து 5 மட்டும் இருக்கும். அப்போ இது 1s are 2s are. அப்போ 2/√5 அப்படின்னு கிடச்சிருக்கு காஸ் ஆல்ஃபாவோட வேல்யூ. அப்போ ஆல்ஃபா = என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற காஸ் அந்த பக்கம் போனால் காஸ் இன்வர்ஸ் ஆகிடும். அப்போ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 2/√5 அப்படின்றது நம்மளோட வேல்யூ. இதே மாதிரி காஸ் பீட்டா கண்டுபிடிக்கணும். காஸ் பீட்டா நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த இடத்துல ஜே காம்பனண்ட் இல்லை அப்படின்னா நம்ம அதுக்கு என்னென்னு எடுத்துக்கணும்னா 0ன்னு எடுத்துக்கணும். 0 டிவைடட் பை எனிதிங் வந்து 0 தான்.
ஸோ விச் இம்ப்ளீஸ் நமக்கு பீட்டா மட்டும் வேணும் இல்லையா? அப்போ இங்கே இருக்கிற காஸ் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகும்போது காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 0 அப்படின்னு கிடைக்கும். காஸோட எந்த ஆங்கிளுக்கு 0 அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். காஸோட 90 டிகிரி ஆக்சுவலாக 0. அப்போ இங்கே இருக்கிற காஸ் அங்கே போனால் காஸ் இன்வர்ஸ் ஆகிருக்கும். அப்போ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 0 அப்படின்றது ஆக்சுவலாக π/2 தான் குறிக்கும். அப்போ பீட்டாஸ் ஈக்குவல் டு π/2 அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்து காஸ் காமா கண்டுபிடிக்க போகிறோம். காமான்றது உங்களோட கேயோடது. கேயோட காம்பனண்ட் இங்கே 2 இருக்குது, டிவைடட் பை ரூட் ஆஃப் அதே 4² + 2². 4² + 2² இதே ப்ரொசீஜரில் பண்ணும்போது நம்மளுக்கு √20 வரும். அதை வெளியே எடுத்தால் 2√5ன்னு கிடைக்கும். இப்போ 2/2√5 இதை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இதிலேருந்து இங்கே இருக்கிற காஸ் வந்து அந்த பக்கம் எடுத்துகிட்டு போது இன்வர்ஸ் ஆகிடும். அப்போ காமாஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/√5 அப்படின்னு எழுதிக்கணும். ஸோ இதுதான் நம்மளோட 3 ஆங்கிள்ஸ். ஸோ இப்படி எழுதி ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. கொஸ்டின் நம்பர் 25 பார்க்கலாம். The two co-initial adjacent sides of a parallelogram. co-initialனா ஒரே பாயிண்ட்டை இனிஷியேட்டிவாக எடுத்து இப்படி ஒரு வெக்டர் போயிருந்தா இவங்க 2 பேருக்கும் ஒரே இனிஷியல் பாயிண்ட் இருக்கிறதா அர்த்தம். அதான் co-initial வெக்டர். இவங்க 2 பேரோட adjacent சைடுனா பக்கத்தில் இருக்க சைடு நம்ம ஒரு வெக்டர் ஏ வெக்டர்னு இன்னொன்று பி வெக்டர்னு எடுத்துக்கலாம். ஃபைண்ட் இட்ஸ் டயக்னல் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அதுக்கப்புறம் அதோட ஏரியாவை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. முதல்ல டயக்னலை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதான் பேசிக். ஸோ ஒரு டயக்னல் வந்து 2 adjacent சைடோட அடிஷன், இன்னொரு டயக்னல் வந்து 2 adjacent சைடோட சப்ட்ராக்ஷனாக தான் இருக்கும் எப்போவுமே parallelogram. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் இங்கே ஒரு டயக்னல் வரைகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டயக்னல் அந்த ட்ரையாங்கிள் லா அப்படின்னு சொல்லுவாங்க. இது இப்படி வரும். ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ இது வந்து உங்களோட பி தான். இப்போ இதோட வேல்யூ இந்த டயக்னலோட லென்த் நமக்கு வேணும்னா இப்போ பாருங்க, இந்த வெக்டர் இங்கேருந்து இப்படி வந்திருக்கு, இது இப்படி கிடச்சிருக்கு. இதை டயக்னல் 1 அப்படின்னு நம்ம எடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது பினா இந்த ஆப்போசிட் லென்த் ஈக்குவலாக தான் இருக்கும். ட்ரையாங்கிள் ரூல் அப்படின்றது இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து இங்கே வந்து ரீச் ஆகிருக்கு டயக்னல் 1. இதே வெக்டர் இப்படி போயிட்டு இங்கே வந்திருக்கல. இப்போ இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஆக்சுவலாக a + b அப்படின்னு சொல்லுவோம். ஏ வெக்டரும் பி வெக்டரும் ஆட் பண்ணால் இந்த டயக்னல் கிடைக்கும். இதே ட்ரையாங்கிள்ரால இந்த பக்கம் டயக்னல் வந்து சப்ட்ராக்ஷனில் கிடைக்குது. ஸோ நீங்கள் வந்து இதை வரைஞ்சி எதுவுமே ப்ரூஃப் எழுத தேவையில்லை. டயக்னல் கேட்டாங்க அப்படின்னா 2 adjacent சைடை ஆட் பண்ணால் கிடைக்கிறது வந்து ஒரு டயக்னல், அதை லாங்கஸ்ட் டயக்னல்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து ஷார்ட்டஸ்ட் டயக்னல், அதை சப்ட்ராக்ட் பண்ணால் கிடைக்கிறது அப்படின்றது அதோட பேசிக். எழுதிட்டோம். இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ டயக்னல் 1 அப்படின்றது இங்கே இருக்கிற ஐயும் இங்கே இருக்க ஐயும் ஆட் பண்ணால் 4i கிடைக்கும். -4ம் +2ம் -2j. அதே மாதிரி k வந்து -5ம் +3ம் -2k அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ a + b நம்ம ஆட் பண்ணிட்டோம். அடுத்த டயக்னல் 2 கண்டுபிடிக்கிறதுக்கு ஏயும் பியும் சப்ட்ராக்ட் பண்ணுறோம். இங்கே 2 இங்கேயும் 2 சப்ட்ராக்ட் பண்ணும்போது இது 0i ஆகிடும். இங்கே -4 இங்கே -2 இருக்குது. அப்போ -6j அப்படின்னு கிடச்சிருக்கும். -5 -3 ஸோ -8k அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ நம்ம எழுதியாச்சு. டயக்னல் 1 டயக்னல் 2 எழுதிட்டோம். கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? டயக்னல் ஃபைண்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த parallelogram அப்படின்னு கேட்டிருக்காங்க வித் த யூஸ் ஆஃப் த டயக்னல். இப்போ ஏரியாஸ் ஈக்குவல் டு ½ இன்ட்டு மேக்னிடியூட் ஆஃப் டயக்னல் 1 கிராஸ் டயக்னல் 2 அப்படின்றது தான் அதோட பேசிக் ஃபார்முலா. டயக்னல் 1ஐயும் டயக்னல் 2ஐயும் முதல்ல கிராஸ் பண்ணணும். வந்த வேல்யூக்கு மேக்னிடியூட் கண்டுபிடிச்சு 2ஆல் டிவைட் பண்ணணும். ஏரியான்றதுனால ஃபைனல் ஆன்சரில் ஸ்கொயர் யூனிட்ஸ்னு எழுத போகிறோம். ஸோ முதல்ல d1 கிராஸ் d2 நம்ம கண்டுபிடிக்கணும். வெக்டரில் d1 கிராஸ் d2 கண்டுபிடிக்கிறதோட பேசிக் பேட்டர்ன் என்னென்னா உங்களோட டிட்டர்மினன்ட் ஃபார்ம். ஸோ ஃபர்ஸ்ட் ரோவில் ijkன்னு எடுத்துக்கணும். d1ஓட நம்பர்ஸ் 4 -2 -2 இருக்குது. 4 -2 -2. d2ஓட நம்பர் 0 -6 -8. 0 -6 -8 இப்படி எழுதிக்கலாம். எழுதிட்டு இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ யூஸ் பண்ணி பண்ணணும். ஸோ i இன்ட்டு ஸோ இந்த ரோவையும் காலமையும் க்ளோஸ் பண்ணிட்டோன்னா இங்கே வந்து 8 2s are 16 மைனஸ் போட்டுட்டு 6 2s are இங்கே 12 இருக்குது. ஸோ 12. நெக்ஸ்ட் டைம் எடுக்கும்போது மைனஸ் யூஸ் பண்ணி தான் எடுக்கணும். -j இன்ட்டு இதை எப்படி க்ளோஸ் பண்ணிட்டா இங்கே 8ம் 4ம் மல்டிபிள் பண்ணும்போது -32 கிடைக்குது. அடுத்த டைம் 0ன்றதுனால அதை எழுத வேண்டாம். +k எடுத்துக்கிறோம். இந்த ரோவையும் காலமையும் க்ளோஸ் பண்ணிட்டோன்னா இங்கே வந்து 24 கிடைக்குது. ஸோ -24. ஸோ இதை சப்ட்ராக்ட் பண்ணி எழுதிக்கிட்டோம். இதான் d1 கிராஸ் d2. இப்போ இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும். மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த காம்பனன்ட்ஸை ஸ்கொயர் பண்ணால் போதும். ஸோ இங்கே வந்து 4 ஸ்கொயர் இருக்குது, இங்கே வந்து 32 ஸ்கொயர், இங்கே வந்து 6 ஸ்கொயர் இருக்குது. மைனஸாக இருந்தால் கூட நம்ம வந்து பாசிட்டிவில் தான் நம்ம எழுதிப்போம். இப்படி எழுதிக்கலாம். இந்த மாதிரி டேர்மை வந்து ஈஸியாக பண்ணுறதுக்கு இப்போ இது எல்லாமே வந்து 4 டேபிளில் வரும் இல்லையா? அப்போ இது உள்ளே வந்து இப்படி ஒரு 4 ஸ்கொயரை காமனாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ இதுக்குள்ளே வந்து ஒரு 1 ஸ்கொயர் மட்டும் இருக்கும். இதுக்குள்ளே 8 ஸ்கொயர் இருக்கும். இதுக்குள்ளே 6 ஸ்கொயர் இருக்கும். இது கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். 4 ஸ்கொயர்லேருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு 4ஐ வெளில எடுத்துடலாம். அப்போ ரூட்குள்ளே 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 8 ஸ்கொயர் பண்ணால் 64, 6 ஸ்கொயர் பண்ணால் 36 கிடைக்குது. அவங்க இதுங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். ஸோ 4 × 101 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ ஃபைனலாக ஏரியாவோட ஆன்சர் எடுத்து எழுதணும். ஏரியான்றது வந்து ½ இன்ட்டு மேக்னிடியூட் ஆஃப் d1 கிராஸ் d2ன்றது தான். ஸோ ½ இன்ட்டு
ஸோ இது வந்து 4 into root of 101 இருந்துச்சு. இந்த 2ம் 4ம் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 2 time root of 101 square units அப்படின்றது தான் அவங்க கேட்டிருக்க parallelogram சரியான ஏரியா வேல்யூ. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.